வணக்கம் நண்பர்களே. நாம தினமும் பாக்குற ஒரு சாதாரண காய்கறி, ஆனா அது உங்களோட உடம்புக்கு ஒரு இயற்கை மருந்துன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் வெள்ளரிக்காய். நிறைய பேர் இத வெறும் சாலட் காய்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இதுல இருக்கிற சத்துக்கள் உங்க உடலுக்கு அற்புதமான மாற்றங்களை தரும். ஒரு வெள்ளரிக்காய் தினமும் சாப்பிட்டா உடல் வெப்பம் குறையும், சருமம் பிரகாசமாகும், செரிமானம் மேம்படும், பாடி வெயிட் குறையறதுக்கும் உதவும், ரத்த அழுத்தம் கட்டுப்படும். இதோட பெரிய விஷயம் என்னன்னா வெள்ளரிக்காயில 95% வாட்டர் இருக்கு. அதனாலதான் சம்மர் சீசன்ல டாக்டர்ஸ் கூட இது சாப்பிடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வரும். வெள்ளரிக்காய எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும்? ஆனா சிலருக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது யாருக்குன்னு தெரியுமா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கிடைக்கிற 10 அதிசய நன்மைகள் பத்தியும் சாப்பிடுற சரியான முறைய பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வெள்ளரிக்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாப்போம். வெள்ளரிக்காயில விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு இவை எல்லாமே அதிகமா இருக்கு. இந்த சத்துக்கள் தான் நம்ம உடலுக்கு பலவிதமான நன்மைகளையும் தரும். வெள்ளரிக்காய் ஒரு நேச்சுரல் கூலிங் ஃபுட். கோடை காலத்துல உடல் வெப்பம் அதிகரிக்கும். இதனால அதிகமா தாகம் ஏற்படும், உடல் சோர்வு, தலைவலி மாதிரியான பிரச்சனைகளும் வரும். அந்த சமயத்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்டா உடல் வெப்பம் குறையும். நம்ம உடல்ல 60% வாட்டர் இருக்கு. அதனால தண்ணீர் குறைஞ்சா சோர்வு, தலைவலி, உடல் பலவீனம் ஏற்படும். வெள்ளரிக்காயில 95% வாட்டர் இருக்கிறதுனால உடல்ல ஹைட்ரேட்டா வச்சிருக்கும். செரிமான பிரச்சனை, கேஸ், ப்ளோட்டிங், கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகள் இப்போ நிறைய பேருக்கு இருக்கு. வெள்ளரிக்காயில இருக்கிற ஃபைபர் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். வெயிட் லாஸ் செய்ய முயற்சி பண்றவங்களுக்கு வெள்ளரிக்காய் ரொம்பவே நல்லது. ஏன்னா இதுல கலோரிஸ் கம்மியா தான் இருக்கு, ஆனா நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இதனால ரொம்ப நேரம் பசி வராது. வெள்ளரிக்காய் சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமா இருக்கு. இது சருமத்தை மென்மையா, பிரகாசமா, ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும். நிறைய பேரு கண்கள்ல வெள்ளரிக்காய் வச்சிருக்கத நீங்க பாத்திருப்பீங்க. அது ஏன் தெரியுமா? வெள்ளரிக்காய் கண் வீக்கத்தை குறைக்கும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும். வெள்ளரிக்காயில பொட்டாசியம் அதிகமா இருக்கு. இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்படும். இதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே நல்லது. வெள்ளரிக்காய் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற உதவும். அதனாலதான் இத நேச்சுரல் டீடாக்ஸ் ஃபுட்னு சொல்றோம். வெள்ளரிக்காய் பிளட் சுகர் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவும். வெள்ளரிக்காயில இருக்கிற விட்டமின்ஸும் மினரல்ஸும் உடம்புக்கு சக்தி தரும். இதனால சோர்வு குறையும். வெள்ளரிக்காய் கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு உதவும். பிளட் பிரஷரை கண்ட்ரோல் செய்யும். இதனால இதய நோய் அபாயம் குறையும். வெள்ளரிக்காய் எப்படி சாப்பிடணும்னு பாப்போம். வெள்ளரிக்காய சாலட், ஜூஸ், ரைத்தா, சாண்ட்விச்னு விதவிதமா நீங்க சாப்பிடலாம். ஆனா பச்சையா சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. வெள்ளரிக்காய எப்படி சாப்பிடலாம்னு பாப்போம். வெள்ளரிக்காய மதிய நேரத்துல இல்லைன்னா ஈவினிங் டைம்ல கூட சாப்பிடலாம். ஆனா சிலருக்கு நைட்ல சாப்பிட்டா டைஜஷன் ஸ்லோ ஆகலாம். அதனால நைட்டு சாப்பிடுறத அவாய்ட் பண்றது நல்லது. ஒரு நாளைக்கு 1-2 வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலே போதும். யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும்னு பாப்போம். அலர்ஜி உள்ளவங்க, அதிக குளிர் பிரச்சனை உள்ளவங்க, சென்சிட்டிவ் ஸ்டொமக் உள்ளவங்க அளவா சாப்பிடுறது நல்லது. ஒரு சாதாரண காய்கறி மாதிரி தெரிகிற இந்த வெள்ளரிக்காய் உடம்புக்கு பல விதமான அற்புத நன்மைகளையும் தரும். அதனால இத டெய்லி உணவுல சேர்த்துக்கோங்க. நீங்க தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிடுறீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.